வாசிங்க. இசைக்கேல் 34வது அதிகாரத்தில் இருக்கிற 4வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவர்களை காயம் கட்டாமலும் துரத்துண்டவைகளை திரும்ப கொண்டு வராமலும் காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் சோ இங்க என்ன சொல்றாங்க, நம்ம அந்த மாதிரி சர்ச் பண்ணி நம்ம சீக் பண்ணி துரத்துண்டதை தேடி நசல் கொண்டு நஞ்சு போய் முடிஞ்சிருங்கிற கண்டிஷன்ல இருக்கிறத என்ன அப்படியே நான் போய் பார்த்தேன். ஒரு பெரியவர் அப்படியே தன்னுடைய ஒரே மகன் இறந்துட்டான். அவங்க சூசைட் பண்ணிக்கிறத தவிர வேற வழி இல்லைன்னு இருந்தாங்க. ஒரு சகோதரி அவங்கள பஸ்ல சந்திச்சு அவங்க மீட் பண்ணி பேசியிருக்காங்க. வாங்க சர்ச்சுக்குன்னு கூப்பிட்டு வந்தாங்க. அவரை உட்கார வச்சு பேச முடியல, கை அப்படியே ஷேக் ஆகிட்டே இருந்தது. வாங்க எங்கேயே உட்காருங்கன்னு சொல்லி அவருக்கு டெய்லி சர்ச்லேயே சாப்பாடு கொடுத்து அவரை 3 வேளை இங்கே வச்சு 1 வாரம் இங்கே தங்க வச்சோம். அல்லேலூயா. அவரும் ஜெபிச்சுட்டே இருந்தாரு. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அற்புதமா கர்த்தர் சுகத்தை கொடுத்துட்டாருங்க. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த குடும்பமே ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அவங்க மூலமா இன்னும் 2-3 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஆண்டவர் பெரியவர். ஸோ இப்படிதான் நான் ரிடீம்ஸ்ல இருக்கும்போதும் மோகன் சி அண்ணன் ஜெபிக்கலாம் வாங்க அந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, அங்கே நின்று பேசுறாரு இல்லையா, அங்கேயே போய் கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஊழியக்காரங்களுக்கு முன்னாடி என்னை நிக்க வச்சு ஒரு சாட்சி சொல்ல சொன்னாங்க.